பானுமதி, பானுமதி, எங்க இருக்க? வெளியே வா. இவ எதுக்கு வந்திருக்கா? வா சுபத்ரா தேவி, ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு அதுவும் ஏன் வீட்டுக்கு வந்திருக்க? ஒருவேளை நல்ல நேரமா இல்ல ராகு காலமா? இல்ல நீதான் எது செஞ்சாலும் நல்ல நேரம் ராகு காலம்லாம் பாப்பியே, அதான் சும்மா கேட்டேன். இது எனக்கு நல்ல நேரமா இல்ல உனக்கு நல்ல நேரமா? நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் மனுஷங்களை பொறுத்துதான் மாறும். என்ன சொல்ற? நீ நம்ம வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்தது உனக்கு நல்ல நேரம் தான். ஆனா அது நம்ம குடும்பத்துக்கே கெட்ட நேரம் ஆயிடுச்சு இல்லையா? அத சொன்னேன். சுபத்ரா, உனக்கு என்ன பிடிக்காது, அதனாலதான் என்ன பத்தி நீ எப்பவுமே தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. நான் எப்பவும் நெகட்டிவா யோசிக்கிறதே இல்ல. எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி தான் என்கிட்ட இருக்கும். அடேங்கப்பா. சுபத்ரா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? என்ன தேடி என் வீடு வரைக்கும் வந்திருக்கேன்னா பெருசா ஏதாச்சும் ப்ராப்ளமா? சொல்லு சுபத்ரா, என்ன ஹெல்ப் வேணும்? பணம் ஏதாவது வேணுமா? பணமா? எடுத்துக்கோ, உன் பணம் தானே, எடுத்துக்கோ. உதவி பண்ற ஆளை பாரு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அது உன் குடும்பம் தானே, உன் புருஷன் குடும்பம் தானே, அங்க இருக்கிறது உன் அத்தை தானே, எல்லாரும் உன் சொந்தக்காரங்க தானே. உன் குடும்பத்துக்கு ஒரு அசிங்கம்னா அதுல உனக்கும் பங்கு இல்லையா? இப்படி ஆளை அனுப்பி பணத்தை ஒளிச்சு வச்சு ரெய்டுக்கு ஆள் அனுப்பி, ச்சீ, மனசாட்சி இல்லையா உனக்கு? என்ன மனசாட்சி பத்தி நீ பேசுறியா? அத பத்தி எல்லாம் பேச உனக்கு தகுதியே இல்ல. அது ஏன் வீடு, ஏன் சொந்தம். அத்தைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஜாதகம் அது இதுன்னு இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி என்ன அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புனது நீ தானே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் அடுத்தவங்கள காரணம் சொல்றதே உனக்கு வாடிக்கையா போச்சு.